மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்த மாதத்தில் அற்புதம் செஞ்சாரா? கடந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? இல்லையா? எங்கே நாங்களும் ஒவ்வொரு மாதமும் காலையில் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்க தான் செய்கிறோம். இது வரைக்கும் ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறலை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இந்த மாதம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அவர் மனுஷன் கிடையாது பொய் சொல்வதற்கு. அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் சொல் தவறாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சரி, இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் ஆவலாக இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு நான் என்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசின ஒரு வசனத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், சந்தேகமே படாதீங்க. சந்தேகப்படாமல் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும், அந்த அற்புதத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக நம்புங்க. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்றார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனை, போராட்டம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நாளாக அதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, ரொம்ப நாளாக இதில் ஒரு அற்புதம் நடந்துடாதா, இதில் ஒரு ஆசீர்வாதம் வந்துடாதா, இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்க்குறீங்க. ஆனால் அதில் ஒரு பலனும் இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, சில மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு பார்க்குறீங்க. ஆனால் இதுவரைக்கு ஒரு முயற்சியும் இல்லாமல் சோர்ந்து போய் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, உனக்காக நான் இந்த ஏப்ரல் மாதத்தில் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம அநேக நேரம் நமக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மனிதனையே பார்க்குறோம். இந்த மனுஷனால தான் பிரச்சனை, இந்த ஏற்ற வீட்டுக்காரனால், இந்த பக்கத்து வீட்டுக்காரனால், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த நபரால், இவங்களால தான் பிரச்சனை. இவங்க மட்டும் இல்லைன்னா நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். இவங்க இருக்கிறதுனால தான் என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ இவங்க தான் என்னை கெடுக்கிறாங்க, இவங்க இல்லாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரம் மனிதர்களை பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய யுத்தம் இரத்தமும் சதையும் உள்ள இந்த மாம்சத்தோடு கிடையாது, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை, உங்களுக்கு வரக்கூடிய கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்குண்டான காரியங்களை தடை செய்வது யாருன்னா, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் யார்? பொல்லாத பிசாசு. அந்த பிசாசு தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் திருடணும், அவன் அழித்து போடணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்புறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உனக்கு எதிராக இருக்கிற அந்த சத்ருவோடு, அந்த பிசாசோடு நான் யுத்தம் பண்ணி உனக்கு ஜெயம் தருவேன். பார்த்தீங்களா? அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் தனியாக யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் தனியாக அதில் போராடிக்கிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகளே, இந்த மாதத்திலிருந்து நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த மாதத்திலிருந்து நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் யுத்தம் பண்ணணுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி யுத்தம் பண்ணுவார், அவர் யுத்தம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த முதல் நாள் காலையில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. 430 வருஷம் கழித்து கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கப்படியாக அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு போகிறாங்க.
போகும்பொழுது அவங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துருவேன், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை போய் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு போராட்டம் வருது. இன்றைக்கி நீங்களும் அப்படி தானே? இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த 2023 வருஷம் எனக்கு நிச்சயமாக நன்மையாக தான் இருக்கும், இந்த வருஷம் நான் நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்திருப்பேன், நிச்சயமாக இந்த மாதத்தில் இல்லை அடுத்த மாதமாவது எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கடந்த 3 மாதமாக பார்த்தீங்க, ஒரு அற்புதம் நடக்கலை. ஒரு அற்புதம் நடக்காட்ட கூட பரவாயில்ல, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடி எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணணுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல என்ன பண்ணணும்னா பயப்படக்கூடாது. நீங்கள் அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்களேன். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றான். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக இருக்கிறது. செங்கடல், சரி செங்கடல் தான் தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பின்னாடி அவங்க எந்த தேசத்துலேருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்களோ, எந்த தேசத்துலேருந்து அவங்க கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ, அதே தேசத்துலேருந்து மீண்டும் அந்த ராஜா பார்வோன் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றான். அதுவும் பார்வோன் சும்மா சாதாரணமாக வரல, அவன் தன்னுடைய 600 ரதங்களோடு வரானாம். அந்த நாட்களில் எகிப்து தேசத்துடைய ரதம் அப்படின்னா எல்லா நாட்டோடைய ரதமும் என்ன செய்யுமா, பயப்படுவாங்களாம். 600 ரதத்தோட இந்த ஜனங்களை மீண்டும் அடிமைப்படுத்திடணும், மீண்டும் சிறைப்படுத்திடணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா விரோதமாக வருகிறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன், நீங்கள் பழைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் விட்டு வந்த அந்த பொல்லாத சத்துரு, அந்த பிசாசானவன் மீண்டும் உங்களை அடிமைப்படுத்திடணும், மீண்டும் உங்களை அழிச்சிடணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றானா? நீங்கள் ஒருவேளை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி உங்களுக்கு முன்னாடி பெரிய தடை போன்ற செங்கடல் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே. மோசே ஜனங்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். நீ நின்று பாரு, நீ பயப்படாமல் என்ன நடக்குது மட்டும் நீ நின்று பாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. என் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, எப்படி தான் நான் வாழ போகிறேனே தெரியலையே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ நின்றுட்டு பாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் யுத்தம் பண்ணுறதை நீ பாருப்பா. ஏன்னா உன்னால் யுத்தம் பண்ண முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்து பழகிட்டாங்க. ஒரு அடிமை போய் ராஜாவோட யுத்தம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு அடிமை ராஜாவோட யுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. இவங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, இவங்கக்கிட்ட கையில் ஆயுதம் இல்லை. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்று, அந்த பொல்லாத பிசாசை பார்த்து பயப்படாத, நீ தைரியமாக மட்டும் நில்லு, நான் உனக்காண்டி யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காக கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக கெச்சரித்து கொண்டிருக்கிற பிசாசை கண்டு பயப்படாதீங்க, அந்த பொல்லாத சத்துருவை கண்டு பயப்படாதீங்க. அவன் சும்மா உங்களை பயமுறுத்துகிற மாதிரி சில காரியத்தை செய்வான். பயப்படாமல் நீங்கள் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ரெண்டாவது, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முறுமுறுக்கக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்களேன், அவங்க முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்க பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே நலமாயிருக்குமே என்றார். அந்த 11வது வசனத்தை பாருங்கள். அங்கேயும் அவங்க முறுமுறுக்கிறாங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணது என்ன? எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். பாருங்கள், அதாவது எப்போவுமே நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில்
நிறைய நல்ல காரியம் நடக்கும்போது எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, அப்படி தானே? ஆனால் ஏதாவது ஒரு தீமையான காரியம் நடக்கும்போது இது எனக்கு தெரியாது, உன்னால் தான் வந்துச்சு, இது யாருக்கு எனக்கு தெரியாது, உன்னால் தான் வந்துச்சு. பாருங்கள், 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க இந்த ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு மோசே மூலியமாக பார்வோன்ட்ட பேசி 10 வாதையை காண்பிச்சு அந்த ஜனங்களை அங்கேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே இவங்கெல்லாம் பாருங்கள் முறுமுறுக்கிறாங்க, மோசையை பார்த்து திட்டுறாங்க, நான் எகிப்தில் இருந்திருக்கலாமே. அவங்க பாருங்கள், ஆண்டவர் 10 வாதையால் எகிப்தியரை வாதிச்சு அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அங்கேருந்து விடுவித்தார். கர்த்தரை மறந்துட்டு இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டத்தினோடனையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, முறுமுறுக்கிறாங்க. இன்றைக்கி ஏன் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் பண்ண முடியலன்னா, நீங்கள் அநேக நேரம் முறுமுறுத்துட்ருக்கிறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரணும், ஏன் என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முறுமுறுத்தா கர்த்தரால் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நன்மைக்காக தான் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. என்னத்தை தேடி தேடி என்ன செய்ய, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக தான் செய்கிறேன், ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதியே காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணி வாக்குத்தத்த செய்திலாம் கேட்குறேன், ஆனால் இன்னும் ஒன்றும் நடக்கலையே, என் நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்லி நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் யுத்தம் பண்ண முடியாது. நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. மோசே பாருங்கள், கர்த்தரை தான் விசுவாசிக்கிறான், மோசே தான் கர்த்தரை நோக்கி பார்க்குறாரு. நீங்கள் முறுமுறுக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ முதல்ல நீங்கள் சத்துருவை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. 2வது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. 3வது சும்மா இருக்கணும். அதாவது அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். சும்மா இருங்கள். இது எப்படியா, சும்மா எப்படி இருக்க முடியும்? ஒரு பக்கம் பார்வோன் துரத்திட்டு வரான், இன்னொரு பக்கம் செங்கடல் இருக்குது, 2க்கும் நடுவில் நீ சும்மா இரு, நான் உனக்காண்டி யுத்தம் பண்ணுறேன்னா எப்படி முடியும்? எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க, முடியுமா? நம்மளாம் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. என் பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது, இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன், இன்னும் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு வேலை கிடைக்கல, என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, ஆனால் நான் படிச்சிருக்கேன்ல, நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன், நான் ஏதாவது செயல்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் இந்த கடனை அடைக்கணும், இந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஆண்டு சொல்கிறாரு, நீ சும்மா இரு, நீ ஒன்றுமே செய்யாத, சும்மா இரு. சும்மா இருங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ விசுவாசமாக இருன்னு அர்த்தம். நீ ஏன் மேலே விசுவாசமாக இருப்பா, நீ அந்த பிரச்சனையை பார்த்தோ இல்லை அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கோ நீயா எந்த சொல்யூஷனையும் தேடாத, நீ சும்மா இருனா, நீ விசுவாசமாக இரு, நான் உனக்காண்டி யுத்தம் பண்ணி கர்த்தர் சொல்கிறார். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. 2வது நம்ம முறுமுறுக்கக்கூடாது. 3வது கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் அப்படி இந்த மாதத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக அவர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? அவர் யுத்தம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு யுத்தம் பண்ணுனா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள், அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு முன்பாக மதிலாய் நின்றது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் பண்ணுனா உங்களுக்காக வழி திறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி யுத்தம் பண்ண போகிறாருன்னா, இதுவரைக்கும் எனக்கு ஒரு வழி இல்லை பிரதர், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களாம் நிறைவேறுவதற்கு ஒரு சோர்ஸுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு வழி பிறக்கும், உங்களுக்கு வழி திறக்கும். அன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல், இங்கிட்டு பார்வோன் துரத்திட்டு வாரான், கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன நடந்ததான், அந்த செங்கடல் 2ஆய் பிளந்தது, அந்த செங்கடல் அவர்களுக்கு வழி விட்டது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதத்தில் இதுவரைக்கும் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிற உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் இந்த மாதம் திறக்கும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
பாருங்கள், அந்த செங்கடல் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பிளந்துச்சுன்னா 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர். அதனோட உயரம் 50 அடி உயரமா. சரி, நான் அந்த சம்பவத்தை அதாவது யோசித்து பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது 21வது வசனத்தை பாருங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து வறண்டு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த சமுத்திரத்தின் நடுவே எப்படி நடந்து போனாங்க அப்படின்னா, அந்த 29வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். இங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா, நம்ம ஊரில் மழை பெஞ்ச பிறகு மழை நின்று 4 நாள் ஆயிரும், அந்த தண்ணி வற்றி 1 வாரம் ஆயிரும். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? சகதி இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஆனால் ஒரு கடலே 2ஆக பிளந்ததுன்னா அப்போ எவ்வளோ சகதி சேரெலாம் இருக்கும்ல. சகதி இருக்கும், சேர் இருக்கும், அந்த அழி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவங்க ஜனங்களை அவங்களுக்காக எப்படிப்பட்ட வழியை திறந்திருக்காருன்னா, வெட்டாந்தரையில் நடந்து போகும்படி. இது நடக்குமா? இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படி கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, இதில் அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை, இதில் ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். அவர் எப்படிப்பட்ட யுத்தம் பண்ண போகிறார் தெரியுமா? உனக்காக வழியை திறக்கும்படி இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் நீ நினச்சிட்டு இருக்கிற என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்கிட்ட பாசு இல்லை, பணம் இல்லை, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் தேவையை சந்திக்கும்படி அதற்கேற்ற வழியை திறக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது சொந்தமாக வீடு கட்டணும், வீடு கட்டலாம், கையில் காசு கிடையாது, நான் சாகிற வரைக்கும் இப்படி கடனோடைய கஷ்டப்பட உனக்கு வழி திறக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் யுத்தம் பண்ண போகிறார். அதற்கு முன்பாக எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அது வழி விட்டுத்தான் ஆகணும். வழி விட்டுத்தான் ஆகணும். உங்களுக்கு வழியை திறக்கும்படி கர்த்தர் இந்த மாத யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு வழியை திறக்கும்படி கர்த்தர் இந்த மாத யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை திறக்கும்படி அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். எது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடையாக இன்னைக்கு பூட்டப்பட்டு இருக்கிறது, அதை வழி திறக்கும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 2வது கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவாராம்? அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களின் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். 2வது கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ண போகிறார்னா, இதுவரைக்கும் உனக்கு பிரச்சனையை, போராட்டத்தை, உபத்திரவத்தை பாட கொண்டு வந்தான் பாரு ஒரு சத்துரு, அந்த சத்துருவை அழித்து போடும்படி கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான். 10 வாதையை அனுபவித்து தான் அவங்கள வெளியில் விட்டான். ஆனால் திரும்பவும் இருதயம் கடினப்பட்டது. திரும்பவும் இருதயம் இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும், இவங்களை எப்படியாவது இல்லாமல் வெளியிடணும்னு சொல்லி திரும்பவும் பார்வோன்னு நினச்சிடான். சத்துரு அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வாரான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படியாவது ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க, ஏற்கனவே உங்களுக்கு விரோதமாக நிறைய அவங்க எழும்பிட்டாங்க, ஆனால் இன்னமும் உங்களுக்கு விரோதமாக மாறி மாறி அவங்க எழும்பிக்கிட்டே இருக்காங்களா? உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லி உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எப்படி யுத்தம் பண்ணுவேன்னு தெரியுமா? அந்த சத்துருக்களை நான் அழித்து போடும்படி யுத்தம் பண்ண போகிறேன். உனக்கு விரோதமாய் போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அது வாய்க்காமல் போகும் இயேசுவின் நாமத்தில். பாருங்கள், அந்த எகிப்தியரை 650 குதிரை படையோடு வந்த எகிப்தியர் அத்தனை சத்துருவையும் கர்த்தர் அந்த செங்கடலில் கவிழ்த்து போட்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திரவாத கிரியைகள், பில்லி சுனிய வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவை அழித்து போடும்படி உனக்கு யுத்தம் பண்ண போகிறார். அவைகளை நிர்மலமாக்கும்படி உனக்கு யுத்தம் பண்ண போகிறார். அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நம்புகிறீங்களா? முழுமையாக அவரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்க. நான் ஜெபம் பண்ணட்டுமா? முதல்ல பயப்படாதீங்க.
ரெண்டாவது முறுமுறுக்காதீங்க. மூணாவது கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. இப்படி மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா வழியை திறக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். சத்துருவை அழித்து போடும்படி கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இந்த மாதம் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துலேயும் முதல் நாளில் அப்பா உங்கள் வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொல் தவறாதவர் ஆண்டவரே. நீர் வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் இருக்கிற அந்த இடத்துல ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஒரு தேவனுடைய மகிமை அந்த இடத்துல ஆளுகை செய்வதாக ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா பார்வோன் போன்ற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்கள் விலக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஒரு வேளை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் முறுமுறுத்திருந்தாங்கன்னா தயவாய் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இவங்க குடும்பத்தின் காரியத்தில், தனிப்பட்ட காரியத்தில், ஊழியத்தின் காரியத்தில் ஆண்டவர் நீர் இவர்களுக்கு யுத்தம் பண்ணுவீராக ஆண்டவரே. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த வற்றாத செங்கடலை 2ஆய் பிளந்து அந்த சத்துருக்களை எப்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த செங்கடலில் அமிழ்த்தி போட்டு மூழ்கடித்தீரோ அதை போல இந்த மாதம் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எல்லா மந்திரவாத பில்லிசூனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த மாதம் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக. நெடுநாளாக நம்முடைய பிள்ளைகள் காத்து ஆண்டவரே இருதயம் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயம் ஆண்டவரே இந்த முதல் நாளன்று அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துவீராக ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பான்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சகல வியாதிகளும் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் அவங்க சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, கடந்த மாதம்லாம் ஆண்டவரே நான் பண கஷ்டம், வறுமை, தரித்திரம் எப்படி என் வாழ்க்கையை கொண்டு போகுதுன்னே தெரியாமல் சூழ்நிலையில் நான் இருந்தேன். இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேன்? இந்த மாதம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு யார் ஒருவர் கலக்கத்தோடு உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் அவங்க கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வழியை திறக்கும்படி யுத்தம் பண்ணுவீராக. இப்படி பிள்ளைகளுக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளும் அத்தனை ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த மாதத்தில் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகள் வெற்றி பெற உதவி செய்வீராக. ஆவியானவரை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது அற்புதம் செய்யும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போல பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. இது அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தினந்தோறும் காலையில் எந்திரிச்சோன்னையும் ஒரு 10 தடவை இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இன்றைக்கி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்க்குற நீங்கள் அநேகர் இதை பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் அதை சொல்லி நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களோட ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே பார்க்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ்.